மரியாதைக்குரிய மைதிலி கே ராஜேந்திரன் அவர்களையும், புத்தகத்தை பெற்ற மரியாதைக்குரிய ஐயா பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற திருமதி மகேஸ்வரி ஐஏஎஸ் அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக முத்தமிழ் செல்வனுடைய பயணத்தில் தொடக்க நாளிலிருந்து நான் இருந்திருக்கிறேன் என்பதிலே நான் பெருமை கொள்கிறேன். அந்த குதிரை வேலு நாச்சியாருடைய சாதனையை பிற பரிமாணங்கள் அதுதான் எனது மனதை ரொம்பவும் தொட்டது. முக்கியமாக நம்முடைய இயக்குனர் கூறியது போல, நம்முடைய திருச்செந்தூரான் கூறியது போல மிகவும் அழகாக தாய் என்னும் ஒரு பரிமாணத்தில் அவர் சிகரத்தை தொட்டிருக்கிறார். அழகான பெண் குழந்தைகள் ரொம்ப அருமையாக வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் சொன்னது போல தன்னுடைய பாட்டியின் அவரை ஒரு முதுகெலும்பு என்று முக்கியமாக அந்த குழந்தை தன்னுடைய ரெண்டரிங்க டெடிகேட் பண்ணதில் I just saw what a lovely upbringing is this. So even as a mother, she has touched the peak. And as a daughter, நான் அதுவும் திருச்செந்தூரான் ராதிகா ராமசாமி அவர்களுக்கு இவர் ஒரு வனவிலங்கு புகைப்பட கலைஞர். அதாவது நம்ம சாதாரணமாக படம் எடுப்பது என்பது வேறு. ஒரு காட்டில் போயிட்டு சில நாட்கள் 10 நாள் 15 நாள் தண்ணி இல்லாமல் இருக்கணும். அந்த ஒரே ஒரு புகைப்படம் உலக அளவுக்கு புகழ் பெறும். அப்படி ஒரு புகழ்பெற்ற கூடிய ஒரு மங்கைதான் ராதிகா ராமசாமி அவர்கள். அவர்களுக்கு இப்போது இந்த விருதினை கவிஞர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் ஐயா, திரு ரவி அவர்கள், திரு பாலு அவர்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லா விருந்தினர்களும் இணைந்து கொள்ளலாம். பாரதி கனவு கண்ட மாதிரி 8 திக்கும் பெண்கள் வாழ்வென்று கொட்டுமுரசுன்னு சொன்ன மாதிரி 8 திக்கும் சாதிக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு நிவேதா ஜெசிகா தொழில்முறை மோட்டார் சைக்கிள் பந்தய வீராங்கனையாக இருக்காங்க. அது மட்டுமே இல்லை, அவங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக கும்பலை எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். ஒரு பலத்த கைத்தட்டல். வெறும் மோட்டார் வீராங்கனை மட்டுமல்ல, சமூக போராளி என்று கூட சொல்லலாம். இப்போது ஜெசிகா அவர்களுக்கு விருதினை சிறப்பு விருந்தினர் திரு ரவி சார் அவர்களும், அவரோடு இணைந்து தமிழீரன் அவர்களும், திரு பாலு சார் அவர்களும் இணைந்து தரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் பெண்களுக்காக போராடி கையில் இருக்கும் கரண்டியை பிடுங்கிட்டு ஒரு புத்தகத்தை கொடுத்து எப்படி பெண்களை மேல்படுத்தினாரோ, அந்த புத்தகத்தை வாங்கி அந்த புத்தகத்திலே நம்மளுடைய வரலாற்றை படித்த சகோதரி அருமை தமிழ் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த தருணத்தில் செய்திருக்கிறேன். நன்றி. முத்தமிழ் நான் solely வந்த காரணமே முத்தமிழ்காக தான். I did not expect that she'll be making use of the stage to honor other women. So இவங்க இத பண்ண இந்த ஆக்ட்னால எனக்கு தோணுன ஒரே ஒரு சென்டென்ஸ் என்னன்னா, strong women will stand up for themselves, but the strongest of all women will stand up for all women. That's what முத்தமிழ் says. Thank you. நான் பங்கேற்று அவரை வெற்றி பெற செய்வேன் என உங்கள் அனைவரும் முன் உறுதி கூறி வாழ்த்துகிறேன். நன்றி.
திரு விநாயகமூர்த்தி வழக்கறிஞர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து சால்வை போட. அடுத்ததாக நாம் பேச அழைப்பது இன்னொரு IAS அதிகாரி திரு பாஸ்கர பாண்டியன் சார் அவர்கள். அவர் திருவண்ணாமலையில் கலெக்டராக இருந்திருக்காரு, ராணிப்பேட்டையில் கலெக்டராக இருந்திருக்காரு. வருகை புரிந்ததன் மூலம் நானும் சாதனை படைத்ததாகவே உணர்கிறேன். இது இமயத்தை தொட்ட சாதனை பயணமாக இருந்தாலும் அனைவருடைய இதயத்தை தொட்ட சாதனை பயணம் என்று சொன்னால் அது மிகையல்ல. வள்ளுவன் அழகாக சொல்கிறார், ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செயின் என்று. சாதனை பயணத்தை வாழ்நாள் முழுவதும் திட்டமிட்டு செய்வதல்ல, குறித்த நேரத்தில் திட்டமிட்டு எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு அழகான ஒரு இலக்கணம்தான் இந்த புத்தகம். இதை அவர் வாயாலே நான் திருவண்ணாமலையில் ஒரு பள்ளியினுடைய விழாவில் எவ்வாறு அந்த சாதனை நிகழ்ந்தது என்று அழகாக அவர் சொல்லியிருப்பார். எந்த ஒரு சாதனையும் வழிகள் இல்லாமல் வந்துவிடாது. ஹிட்லருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்தீர்களே ஆனால் ஒரு கல்லூரியில் அவருக்கு இடம் மறுக்கப்பட்டதால் தான் 2ஆம் உலகப் போரே நிகழ்ந்தது. வியன்னா நுண்கலை கல்லூரியில் அழகாக ஓவியம் படிப்பதற்காக விண்ணப்பித்திருந்து அங்கு அவருக்கு இடம் அளிக்கப்படாமல் போய்விட்டது. அதனால்தான் அவர் 2ஆம் உலகப் போருக்கு வித்தாகி போனார். பண்ற மாதிரி பண்ணாதானே பண்ண முடியும். இவங்க சாதனை பண்ணாங்க, டாக் அவுட் பண்ணிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு இந்த ஆர்.எம். கிருஷ்ணசாமி துப்பறி சிங்கம், நாட் ஓன்லி ஹானஸ்ட் கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன். நானும் போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பண்ணியிருக்கேன். பட் இதை நான் படிக்கல. எனக்கு நான் எங்க அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது 10th படிக்கும் போதே நான் போலீஸ் வரணும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரோட்ல நிற்கிறது இல்லை, இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கேஸை கண்டுபிடிக்கணும். இந்த இதுதான் துப்பறியும் சிங்கமா இருக்கணும்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு இல்ல முடியல. இப்ப அவங்க புத்தகத்தை நான் வெளியிட்டாளர்னா இதை காசுக்கே நான் வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி இவர்களும் கொடுக்கறது. இதை முத்தமிழ் செல்விக்கு கொடுக்குறேன், அவங்க படித்து பார்க்கட்டும். நன்றி சார். இப்போ நாம் ஸ்பான்சர்ஸ் கௌரவிக்கக்கூடிய ஒரு நேரம். சிறப்பு விருந்தினர்கள் தயவு செய்து பிரபஞ்சம் அவரை எனக்கு தந்திருப்பதாகவே நான் கேட்டுக்கொண்டேன். ஒன்றெல்லாம் நாங்கள் பெருசாக செய்யலை. அவங்க கஷ்டம் எவ்வளவுக்கு எவ்வளோ பலமான ஒரு வலிமையான முத்தமிழ் செல்வியை நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கும் அவர் பலவீனமான முத்தமிழ் செல்வியை நான் பார்த்திருக்கிறேன். ஆக அவர் அப்படி பலவீனமான காலகட்டங்களில் என்னோடு பேசும்போதெல்லாம் ஒரு நம்பிக்கையான வார்த்தையை மட்டும்தான் அவருக்கு சொல்வேன். அந்த வார்த்தை என்னவென்றால், நீ எந்த இடத்திலும் வருத்தம் கொள்ளக்கூடாது, மனசை சங்கடப்படுத்திவிடக்கூடாது. இந்த பிரபஞ்சம் உன்னை சாதிப்பதற்காக உன்னை உருவாக்கி இருக்கிறது, நீ சாதிக்க பிறந்தவள், அதனால் நீ எந்த இடத்திலும் பலவீனமாக இருக்கக்கூடாது என்ற ஒரு தைரியமான வார்த்தை மட்டும்தான் நான் அனைத்து இடத்திலும் அவருக்கு சொல்வது உண்டு. ஆக இன்றைக்கு ஒரு அண்ணனாகவே அவர் என்னை உருவாக்கி இருக்கிறார். இந்த பிரபஞ்சம் அவரை எனக்கு தங்கையாக கொடுத்திருக்கிறது. வாழ்நாள் முழுதும் அவருடைய பயணத்திற்கு ஒரு அண்ணனாக இருந்து துணை நிற்பேன். அந்த தங்கை இன்னும் பல சாதனைகளை படைக்க இந்த அண்ணன் உறுதுணையாக இருப்பேன். நீங்கள் சாதிப்பீர்கள், அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருப்போம். வாழ்த்துக்கள். நன்றி. கொடுத்துருக்காரு. அந்த அண்ணா மட்டும் இல்லை, மணி அண்ணாவும். உண்மையிலே இவங்க இந்த அண்டார்டிகாவில் நான் ஏறுவேனானே நான் யோசிக்கல. நான் ரொம்ப ஏன்னா இது அமௌண்ட் அதிகம், எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நான் அமௌண்ட்டுக்காக பேசலை. ஏன்னா அண்ணன் எனக்கு ஒவ்வொரு தடவையும் அன்பு கொடுப்பாங்க. அந்த அன்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நான் எப்போல்லாம் டவுன் ஆகுறேனோ அப்போல்லாம் எழுந்திரிச்சு நின்றுவேன். நான் அண்ணாவை பார்க்கலாம், எனக்கு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு உறவுன்றது தானாக கிடைக்கிறது. அது எப்பயுமே நம்ம தேடி போய் அப்படி கிடைச்சதுன்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது. தானாக வந்தால் அது எப்பயும் நிலச்சிருக்கும். அப்படிப்பட்ட உறவாக எனக்கு மனோகரன் தான். இந்த இடத்துல அண்ணாவை ஒரு ஹக் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஈவன் மணி அண்ணாவையும் சரி. திரு மணி அவர்களையும் நான் மேடைக்கு அழைக்கிறேன். வா. முதல்லாம் நாங்கள் இருக்கோம்டா, நீ கவலைப்படாதேன்வா. நான் இந்த அண்டார்டிகா அவ்வளோ ஈஸியாலாம் பண்ணலை. 83 lakhs ஆச்சு.
டெய்லி தூங்க முடியாது. அண்ணா சொல்லுவாங்க, நாங்கள் இருக்கோம், நீ மான் பேசாமல் இருமா, நீ அடுத்த போகிறது மட்டும் திங்க் பண்ணுமா. அதெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது, எனக்கு உண்மையிலே கிடைச்சிருக்கு. தேங்க்யூ அண்ணா. திரு படப்பை மனோகரன் ஐயா அவர்களுக்கு பாஸ்கர பாண்டியன் ஐயா அவர்களும் மேடம் அவர்களும் இணைந்து நினைவு பரிசினை தரும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். விட எங்கள் அம்மா அதிகமாக தான் திங்க் பண்ணாங்க, என் பிள்ளைங்களை இப்படி தான் உயர்த்தணுமே தவிர கீழே வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் அம்மாவுக்கு இப்பயுமே ஓடணும்னா எங்கள் அம்மா ஓட முடியும். உண்மையிலே அவங்களால நடக்கக்கூட முடியல. உண்மையிலே இந்த இடத்துல எங்கள் அம்மா கிட்ட ஒரு ஆசீர்வாதம் பண்ணி ஹக் பண்ணணும் ஆசை. இது வரைக்கும் நான் இப்படி எங்கள் அம்மா ஹக் பண்ணதே இல்லை. எனக்கு நான் ஹக் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல ஹக் பண்ணிவிட்டு இதோட நான் உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தருணம், தாயும் மகளும் அப்படி ஒரு மகிழக்கூடிய இந்த தருணம் என்பது உணர்வுபூர்வமான ஒரு தருணம். நம்ம நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களோட நம்ம மறந்துடுவோம் செய்யறதுக்கு. அப்படி ஒரு உறவு அம்மா, எதையுமே எதிர்பார்க்காத ஒரு உறவு, எல்லா எதிர்ப்புகளையும் ஒரு கை பார்க்கக்கூடிய உறவு. இந்த முத்தமிழ் செல்வி இன்னைக்கு இந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவருடைய தாயார் தான் அதற்கு மிக மிக முக்கிய காரணம். அவர் கௌரவப்படுத்துவது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. பரதநாட்டியம் ஆடிய அந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களை, அபிநயா ஸ்ரீ அவர்களை நான் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். திருமதி